ஹலோ, நம்மளோட கார்டனில் இருக்கிற சின்ன சின்ன செடிங்களை பார்க்கலாமா? ஸோ இந்த டேபிள் ரோஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பூத்துருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம விதை போட்டு முளைக்க வச்ச மிளகாய் செடியிலையுமே மிளகாய் காய்ச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மிளகாய் அழகாக காய்ச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 மிளகாய் காய்ச்சிருக்கு. ஸோ இது பாட் இன்னும் பெருசாக இருந்தால் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பூச்செடி, கீரை வகைகள் எல்லாமே நம்மளோட மாடி தோட்டத்தில் பயிரிட்டுருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களோட கேர் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஹைப்ரிட் செம்பருத்தி. ஸோ பார்க்க அழகாக இருந்ததுன்னு வாங்கினேன். நிறைய மொட்டு வச்சு நிறையவே பூத்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இதில் எல்லோ கலருமே இன்னொரு செடி இருக்குது. ஸோ அதுவுமே மொட்டுகள் நமக்கு பூக்கள் பூத்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சோன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பன்னீர் ரோஸ் செடியுமே நல்லா துளுக்குது. அண்ட் ரீசெண்டாக தான் இதில் பூ வந்திருந்தது. ஸோ அழகாக இந்த பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு வளர்க்குற ஒவ்வொரு செடியிலையுமே கார்டனிங் பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதில் நிறைய மொட்டுகளுமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பூக்கும். ஸோ ரொம்ப வாசனையாக அழகாக இருக்குது இந்த பன்னீர் ரோஸ் பார்க்குறதுக்கு. இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா டிஏபி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.